மன்னா தமிழ் 2025 டிசம்பர் 16. நீ ஜீவனை விரும்புகிறாயா? நீ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. 1 பேதுரு 3:10. நம் நாவு பொல்லாததாயிருக்குமாயின் நம் எதிர்காலமும் பொல்லாததாகவே இருக்கும் என்கிற பயப்படத்தக்க உண்மையை இங்கு நாம் காண்கிறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்க கடவன். வேறு வார்த்தைகளில் கூறின், உன் நாவு பொல்லாததாயிருந்தால் உண்மையில் உன் ஜீவனை நீயே வெறுக்கிறாய். எதிர்காலத்தில் நல்ல நாட்களை காணவும் உனக்கு விருப்பமிராது. உன் வாழ்க்கை உன் நாவுடன் நெருங்கிய தொடர்புள்ளது. உன் நாவு பொல்லாததாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் பொல்லாததாகவே இருக்கும். அவ்வாறே உன் நாவு இனிமையானதாக, கிருபையுள்ளதாக, மனதுருக்கமுள்ளதாக, இரக்கமுள்ளதாக இருந்தால் உன் வாழ்க்கையும் அதுபோலவே அமையும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நீதி 15:4. நீ சாக வேண்டுமென்று அடிக்கடி வாஞ்சிக்கிறாயா? இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று அதற்கு நீ பல சாக்குப்போக்குகளை சொல்லக்கூடும். ஆனால் மெய்யான பிரச்சனை உன் நாவே ஆகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீதி 18:21. உன் நாவு பொல்லாததாயிருக்குமாயின் நீ ஜீவனை விரும்புவதற்கு பதிலாக அதை வெறுக்கிறாய். உன் நாவு ஜீவ ஊற்றாக இருந்து இனிமையும் கிருபையுமுள்ள வார்த்தைகளை மொழிந்தால் உன் வாழ்க்கையும் கிருபையாலும் நன்மையாலும் நிரம்பியிருப்பதை நீ காண்பாய். நீ மரணத்தை விரும்ப மாட்டாய். கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. நீ உன் வார்த்தைகளில் உண்மையற்றவனாய் வஞ்சகமுள்ளவனாயிருந்து இரட்டை இருதயத்தோடு, அதாவது உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுகிறவனாயிருந்தால் நிச்சயமாகவே நீ நல்ல நாட்களை காணமாட்டாய். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.